இப்போ வந்து நம்ம வந்து தக்காளி சட்னிக்கு வதக்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னா உளுந்தும் கடலைப்பருப்பும் போட்டு வறுத்துக்கிருக்கேன். நான் எப்போதுமே நல்லெண்ணெய் தான் ஊற்றுவோம். இன்றைக்கி தான் கோல்டு வின்னர் எண்ணெய் ஊற்றிருக்கேன். என்ன செய்கிறது, தீந்துருச்சு. இப்போ இது நல்லா ப்ரௌனிஸாக ஆயிடுச்சு. ஆனால் வெங்காயம் 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 இதான் எங்கள் ஊரில் வெங்காயம். வெங்காயம் எப்படி போட்டுருக்காங்க நீங்களே பாருங்கள். பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு ரெடி ஆகுது. டொமேட்டோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டொமேட்டோ போடுறோம். டொமேட்டோ போடலாம். முதல் வதங்கட்டும். இதையும் வதக்கணும். ஆனால் வதக்குன்னு வதக்கிட்டு பார்த்தீங்கன்னா குழம்பு கேரட் பார்த்தீங்கன்னா சூடு பண்ணிட்டு இருக்கோம். கேரட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா சூடு பண்ணி கொடுத்துருக்கு. அதுபோல் வெடிச்சு போடுறோம். உப்பு போட்டுக்கணும். நல்லா வதக்கிக்கணும். வதங்கிட்டே இருக்குது. நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வதக்கணும். நல்லா அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. வெங்காயம் வதங்கினோட தக்காளி பழம் போட்டுக்கோம். 4 வெங்காயம், பெரிய வெங்காயம், 6 பட்டை வச்ச தக்காளி பழம் வந்து 5 தக்காளி பழம் போட்டிருக்கோம். 4 வெங்காயத்துக்கு 5 தக்காளி பழம் போட்டிருக்கோம். இதையும் நல்லா சுருள அப்படியே வதக்கிடணும். வதக்கினா தான் நல்லாயிருக்கும்.